எல்லாருக்கும் வணக்கங்க. இது என்ன பூன்னு உங்களுக்கு தெரியுதுங்களா? பார்த்துருக்கவங்களுக்கு தெரியும். பார்க்காதவங்களுக்கு இவ்வளோ பெரிய பூ இருக்குது, பார்க்க அழகாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா? இது வந்து வாட்டர் ஆப்பிளோடைய பூ. அதாவது ஸ்டார்ட்டிங்கில் பார்த்தீங்கன்னா, இப்படி குட்டி குட்டி காய் மாதிரி தான் இருக்கும். பால் ஷேப்பில் தான் ஃபஸ்ட்டு மொட்டு இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அது அப்படியே லைட்டாக ஸ்ப்ரிங் மாதிரி விரிய ஆரம்பிக்கும். இது பார்த்தீங்களா? இவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. அப்படியே ஸ்ப்ரிங்கை சுருட்டி வச்ச மாதிரி ஒரு ஷேப். பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு அழகுங்க. ஒவ்வொரு பதிவும் பார்க்குறீங்கன்னா, அதை எடுக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா, இறைவன் படைப்பில் இப்படியெல்லாம் ஒரு அழகு பார்த்தீங்களா தோற்றம். அடுத்து பார்த்தீங்கன்னா, இது மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு பூ தான் பூக்கும். கொத்தா இருந்தாலுமே ஒவ்வொரு பூவாக தான் பூக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அப்படியே ஒன்று ஒன்றா பூக்க ஆரம்பிச்சிருங்க. அந்த அடுத்தடுத்த பூவெல்லாம் பார்த்தீங்கன்னா, பெருசாக மலர ஆரம்பிச்சிச்சு. கொஞ்சம் அகலமாக ஆயிடுச்சுங்களா அந்த ஸ்ப்ரிங் டைப்பு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மறுநாள் வந்துட்டு அப்படியே எல்லா பூவும் மொத்தமாக ஒரே ஷேப் மாதிரி பார்க்குறதுக்கு கலர்ஃபுல்லாக அழகாக பெரிய பூ மாதிரி பார்க்க ஒரே பூ மாதிரி இருக்குங்களா? பார்த்துக்கோங்க. சுற்றி இருக்கிற எல்லா பூவுமே மலர்ந்து போச்சு. பார்க்குறதுக்கு ஒரே பூ மாதிரி பெருசாக அழகாக இருக்கு இல்லைங்களா? ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு உடைய பதிவு எடுக்கும்போது அவ்வளோ சந்தோஷம். உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த பதிவு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனல் எப்பவும் சப்போர்ட் பண்ணுங்கள்.